ஜிலாக்கி புலாக்கி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஒரு 5.1 ரீஒர்க் ஆம்பிளிஃபையரு இம்ப்ரானிக் கிட்டு போட்டு பண்ணியிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், ஒர்க் பாருங்கள். நம்மளோட VC5 செயினை கண்ட்ரோல் போட்டிருக்கோம். அதுக்கடுத்து ப்ளூ கலர் பவர் ஆன் ஆஃப் சுவிட்ச் எல்இடி டைப் யூஸ் பண்ணியிருக்கோம். கஸ்டமரோட மெட்டீரியல்னு பார்த்துட்டிங்கன்னா, டிரான்ஸ்ஃபார்மர் 2 டிரான்ஸ்ஃபார்மரும் ப்ளஸ் இந்த 2 கெப்பாசிட்டரும் இந்த ஒரு சப்வூஃபர் போர்டும் தான். இதை வச்சு தான் நம்ம ரீஒர்க் பண்ணியிருக்கோம். நம்ம புதுசாக போட்டிருக்கிறது பார்த்துட்டிங்கன்னா கேபினெட் அண்ட் ஆல் வயரிங் கிட் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஃபியூஸ் ஹோல்டர், சுவிட்சு, பாட்டம் புஷ்ஷு அனைத்துமே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். கெப்பாசிட்டர்னு பார்த்திங்கன்னா சப்வூஃபருக்கு 10,000க்கு 63 வோல்ட்டு 4 யூஸ் பண்ணியிருக்கோம். மெட்டல் டையோடு யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பவர் சப்ளை வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஃபார் சப்வூஃபருக்கு மட்டும் பயன்படுத்தியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று 24/024 10 ஆம்பியரு. இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்டு டிரான்ஸ்ஃபார்மர் தான், பட் பியூர் காப்பர், நல்ல குவாலிட்டி இருந்தது. அதனால் கஸ்டமர்கிட்ட வேறு டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ண வேண்டாங்க, நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொருட்களை வச்சு நம்ம ஒரு ஆம்ப் ரெடி பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது மாதிரி கெப்பாசிட்டரும் 10,000க்கு 63 வோல்ட்டு. இதில் 2 அவரோட ஹோல்டு கெப்பாசிட்ரு. மற்ற அதுக்கான பவர் சப்ளை நம்ம பயன்படுத்தக்கூடிய PCB எல்லாமே நம்ம புதுசாக போட்டிருக்கோம். இதில் ஒரு 12/012 டேப்பு 2 ஆம்பியர் இருக்குது. அந்த 2 ஆம்பியரை வந்து நம்ம ரெட்டிஃபைர் பண்ணி 2 பக் போர்டு 12 வோல்ட் வச்சு, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரானிக் கிட்டும், ஒரு பக் போர்டு வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய அத்தனை ஃப்ரண்ட் எல்இடிக்கும் பயன்படுத்தியிருக்கோம். சப்வூஃபரின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய எக்ஸல் சப்வூஃபரி தான் பயன்படுத்தியிருக்கோம். இது ரொம்பவே நல்லாயிருக்கும். கூலிங் ஃபேனுக்காக வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக 0-12 வோல்ட் ஃபேன் ஸ்லோவாக ரன் ஆகிட்டே இருக்கும். ஆம்பிளிஃபையருக்குள்ளே இருக்கிற ஹீட்டு வந்து பொறுமையாக ரிலீஸ் ஆகிட்டு இருக்கும். கண்டினியூவாக ரன்லேயே தான் இருக்கும். இந்த ஃபேன் ஓடுற சவுண்டு எதுவுமே உங்களுக்கு கேட்டுட்ருக்காது. இதில் அந்த 0-12 வோல்ட் இருக்கக்கூடிய அந்த பவர் சப்ளை பயன்படுத்தி இந்த ஃபேன் போர்டு நம்ம பயன்படுத்துகிறோம். இது ரெகுலராகவே நம்மக்கிட்ட ஃபாஸ்ட் மூமெண்ட்டு நிறைய நண்பர்கள் வாங்கிட்டுருக்காங்க. ஃபேன் ஓடக்கூடிய அந்த கிட்ட வச்சு தான் எடுத்துகிட்ருக்கேன். ரெக்கார்டிங் ஆகிட்டுருக்கு. எந்த சவுண்டுமே கேட்காது. ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ஆர்ம்ஸோட அண்டு 6 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம என்றைக்குமே எக்ஸ்ட்ரீம் ஆர்ம்ஸோட ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் தான் பயன்படுத்திகிட்ருக்கோம். நல்லாயிருக்கு. அது மாதிரி இம்ப்ரானிக் கிட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ சின்ன டிஸ்பிளே வந்துருக்கு. நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெரிய டிஸ்பிளே தான். நம்மளுடைய 7294 நியூ அப்டேட் போர்டு 10 லீஃப் கொண்டது. இப்போ புதுவிதமாக கொஞ்சம் அப்டேட்ஸ்லாம் கொடுத்து மார்க்கெட்டில் கொஞ்சம் ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் போயிட்டுருக்கு. நம்ம ஒரு குவாலிட்டியான ஆம்பிளிஃபையர் வீட்டுக்கு அப்படி செய்து தர வேணும் அப்படி சொல்லி கேட்குற நண்பர்களுக்கு, பட்ஜெட்டு பிரச்சனை இல்லை, எனக்கு ஆம்பு குவாலிட்டியாக இருக்கணும்னு நினைக்கிற நபர்களுக்கு நம்ம வந்து 7294 தான் சூஸ் பண்ணுவோம். ஏன்னா அதுதான் வந்து ஆடியோவில் வந்து நல்ல குவாலிட்டி இருக்குது. அது மாதிரி இது வந்து 6 டிரான்சிஸ்டர் குமார் போர்டு. இது சப்வூஃபருக்காக அவரதுலே இருந்தது. பட் இந்த போர்டு நல்லாயிருக்கும். அதனால் ஓகே நம்ம இதிலே பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நம்ம இதை சூஸ் பண்ணிட்டோம். இவ்வளோ தான் இன்டீரியரில். அதுமாதிரி ஸ்பீக்கர் அவுட்புட் பின்னும் கஸ்டமர் கேட்டுக்கிட்ட மாதிரி நம்ம வந்து ட்ராவல்ஸ் பின்னு வச்சு தரதாக சொல்லிடணும். ஆனால் எனக்கு இந்த ஸ்பீக்கர் நாப்லேயே கொஞ்சம் குவாலிட்டியாக போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம். நம்மள்கிட்ட ரெகுலராக கிடச்சிட்ருக்கிற குவாலிட்டியான நாப்பு தான் இது. இன்டீரியர்னு பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோதான். எல்இடி டோட்டல் ஃபினிஷ். அதே மாதிரி நம்ம இந்த வால்யூம் கண்ட்ரோல், நம்ம அக்ரிலிக் பேனல் பயன்படுத்துறதுனால கண்ட்ரோலுக்கு கிரவுண்டு கிடைக்காது. அதனால் அந்த வாஷரில் ஷால்டர் அடித்து அந்த வாஷர் போட்டு டைட் பண்ணிவிட்டு இங்கே கேபினெட்டில் கொடுத்துருவோம். கஸ்டமர் கை கிட்ட கொண்டு போனாலும் கண்ட்ரோலுக்கு இந்த மாதிரி ஹம்மிங் இஷ்யூ வராது. இங்கே என்கோடருக்கும் ஒரு பாடி கிரவுண்டு கீழே கொடுத்துட்டோம். வேலை முடிஞ்சது. பட்டு இதுக்கு பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இம்ப்ரானிக்கோட இன்புட்டு மட்டும்தான். அதையும் உங்களுக்கு காமிச்சிட்றேன்.
ஃபியூஸ் ஹோல்டர் எல்லாமே வந்து பக்காவாக வந்து சேஃப்டி பர்பஸாக வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். நம்மளால் எந்த அளவுக்கு வயரிங் வந்து நார்மலாக ஃபினிஷிங்காக பண்ண முடியுமோ பண்ணியிருக்கோம். ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட்னா கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா வயரிங் செட்டப்லாம் எடுத்து தான் ஆகணும். அதே மாதிரி ஏன் நம்ம இந்த மாதிரி வயர்ஸ் வந்து பயன்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இது எல்லாமே பார்த்திங்கன்னா குவாலிட்டியான வயர் தான். 14க்கு 36 வயர் தான் யூஸ் பண்ணுறோம். கிரவுண்டு எங்கெங்கே கிடைக்கலையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வயர்ஸு நல்ல ஒரு குவாலிட்டியான வயர்ஸு யூஸ் பண்ணி பண்ணுவோம். எங்கெங்கெல்லாம் ஷீல்டு ஒயர் பயன்படுத்த முடியுமோ அங்கெங்கெல்லாம் ஷீல்டு ஒயர் பயன்படுத்தி இந்த ஆம்பை மேக் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எம்ப்ரானிக் கிட்டு பயன்படுத்துறதுனால நம்மளுக்கு அதிகம் இன்புட் சோர்ஸ்னு பார்த்துட்டிங்கன்னா இதெல்லாம் நம்மளுக்கு அடிக்க தேவையில்லை. என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் X2 X1 வந்துடுது ஸ்டீரியோ மோடு. நீங்கள் டிவி ஒன்று கனெக்ட் பண்ணிக்கலாம், டிவிடி பிளேயர் நார்மலாக கனெக்ட் பண்ணிக்கலாம், டிடிஹெச் டிவி எது வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி கோஎக்சல் 1 கோஎக்சல் 2 ஆப்டிக்கலு ஏஆர்சி இத்தனை இன்புட் கிடைக்கிறதுனால நம்மளுக்கு இன்புட் ஸ்டோரேஜ்னு சொல்லிட்டு எதுவுமே தேவையில்லை. அது இல்லாமல் ஃப்ரண்ட்டில் யூஎஸ்பி அண்டு ப்ளூடூத், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எஃப்எம் இந்த ஆப்ஷன்லாம் அதிலே வந்துடும். இதிலே வந்து ப்ரோலாஜிக் 2வும் வேலை செய்யுது. அதே மாதிரி எம்ப்ரானிக் கிட்டு போட்டுட்டு இன்னும் ஒரு சில நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 5.1 அவுட்புட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு டவுட் இருக்கும். அது என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா, அது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சொல்கிறேன். அதை மோடு வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது ஃப்ரண்ட் ஸ்பீக்கரு, அதுக்கடுத்து இது ரியர் ஸ்பீக்கரு, இது சென்ட்ரு, இது சப்பு. ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் கொடுக்கக்கூடிய கனெக்ஷன் ஒரு 5.1 கனெக்ஷன் கொடுக்குறீங்கன்னா லெஃப்ட் எது ரைட் எது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். லெஃப்ட் எது ரைட் எதுன்னா, இப்போ ஒரு ரூம் இருக்குன்னா, இப்போ இது ஒரு ரூம்னு வச்சுக்கோங்க. இந்த ரூமில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஓகே, இது லெஃப்ட் ஃப்ரண்ட் ஸ்பீக்கர், இது ரைட்டு ஃப்ரண்ட் ஸ்பீக்கர், இது ரியர் ஸ்பீக்கர். இது வந்து இது ரைட்டு, இது லெஃப்ட்டு. இப்போ இது மாதிரி பயன்படுத்தும் போது இது ஒரு ஸ்க்ரீனு. இந்த ஸ்க்ரீனில் ஏதோ ஒரு ஹெலிகாப்டரோ ஒரு குதிரை ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குது. பட் அது இப்படி இந்த மாதிரி வரும்போது அந்த ஸ்க்ரீனில் அப்படி எப்படி வருதோ அதே மாதிரி சுற்றி வந்து திரும்ப வந்து இப்படி சுழண்டு போகும். அந்த மாதிரி நீங்கள் ஸ்பீக்கர் கனெக்ஷன், இந்த 4 ஸ்பீக்கர் கனெக்ஷனை மட்டும் கரெக்டாக நீங்கள் கனெக்ஷன் கொடுத்தா மட்டும்தான் அந்த ஒரு 5.1 ஃபீல் கொடுக்கும் அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா நம்ம இதை இங்கே கிட்டோட தலைப்பிலிருந்தே ஃபாலோ பண்ணியிருப்போம். இப்போ நம்ம நார்மல் ப்ரோலாஜிக்கு இதெல்லாம் தேவையில்லை. ஏன்னா இது வந்து 5.1 கண்டென்ட்டு யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி ஏஆர்சியில் பண்ணும்போது வந்து நம்மளுக்கு வரக்கூடிய 5.1 இன்புட்டை பிரித்து தரும்போது இந்த ஸ்க்ரீனில் என்ன மாதிரி வேலை செய்யுதோ அதே மாதிரி தான் இங்கே நம்ம வந்து இங்கே பாருங்கள் மார்க்கரால் நல்லா போய் குறிச்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த இன்புட் சோர்ஸ்லாம் கொடுத்து இந்த கடைசி தலைப்பு வரைக்குமே இதில் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட்டோ ரைட்டோ மென்ஷன் பண்ணல. அண்ட் இது வந்து கஸ்டமர் கொடுக்கும்போது இந்த இடத்தாண்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷீட்டில் வந்து இது ரைட் சைடு, இது லெஃப்ட் சைடுன்னு எழுதி கொடுத்துருவேன். மார்க்கரால் நம்ம டிக் பண்ணிவிட்டு அது மாதிரி தான் இதில் நம்ம கனெக்ஷன் போட்டிருப்போம். நான் சொல்ல வர்றது உங்களுக்கு விஷயம் புரிஞ்சிருக்கும். அப்போ தான் நீங்கள் ஒரு முழுமையான ஒரு 5.1 யூஸ் பண்ண முடியும். நீங்கள் மாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மூலையில் இருக்கிற ஸ்பீக்கரை இங்கே கொடுத்துட்டு இந்த ஸ்பீக்கரை கொடுத்து இங்கே கொடுத்துட்டிங்கன்னா இப்போ இந்த ஸ்க்ரீனில் எப்படி ஓடும்போது இந்த ஸ்பீக்கர் ஆன் ஆகிட்டு இந்த ஸ்பீக்கர் ஆன் ஆகும். அப்படின்னும் போது அது வந்து உங்களுக்கு 5.1 மாதிரியே தெரியாது. அதாவது ஒரு பிளேஸில் நீங்கள் இருக்கிற மாதிரி தெரியாது. நம்மளை சுற்றி ஒரு விஷயம் வருது அப்படின்றது வந்து அப்படி தெரியும். இந்த மூலைக்கு போயிட்டு இந்த மூலைக்கு போயிட்டு வரும் அந்த மாதிரி. அதே மாதிரி 5.1 எடுக்காது, ஏஆர்சியில் இருக்கும்போது எனக்கு வாய்ஸ் மட்டும் கட் ஆகலை அப்படின்னு ஒரு ஸ்க்ரீனில் எந்த மாதிரி ஆடியோ ப்ளே ஆகுதோ அதே மாதிரி தான் உங்களுக்கு ப்ளே ஆகும். அது ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு சென்ட்ரல் வாய்ஸில் மியூசிக் வருது, அது மாதிரி ட்ரிப்பில் வருது அப்படின்னு நினைக்கிற நபர்களுக்கு இன்னும் ஒரு சில சொல்கிறேன். அந்த காலத்தில் டிவிடி பிளேயரில் கேட்டிருப்பீங்க. அந்த டிவிடி பிளேயரில் கேட்கும்போது அது 5.1 கண்டென்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சென்ட்ரு வாய்ஸ்னால் வாய்ஸ் மட்டும் வரும். அதே மாதிரி உங்களுக்கு மியூசிக் சரவுண்டுனா சரவுண்ட் மட்டும் வரும். ஒரு ஸ்க்ரீனில் வரக்கூடிய வாய்ஸு அந்த மாதிரி சுற்றி போகாது.
இப்போ வந்துட்டுருக்க 5.1 ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டால்பியில் இருந்தோ, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலாக டிடிஎஸ் ஃபார்மேட்டில் இருந்தோ, அதை வந்து 5.1 கன்வெர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எப்படி வேலை செய்யுன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஒரு ஸ்க்ரீனில் வந்து இப்படி ஒரு 10 பேர், இந்த பக்கம் ஒரு 10 பேர், ஒரு சென்டராக ஒரு ஆள் உட்காந்துருக்கும்போது, இந்த ஸ்க்ரீனில் வந்து சென்டரில் இருந்து ஒரு ஸ்பீச் வாய்ஸ் வரும். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஸ்க்ரீனில் சைடில் வந்து அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்களே, அது சைடில் கேட்கும். சென்டரில் இருந்து பேசுகிறவங்க சென்டர் வாய்ஸ் கேட்கும். ஆனால் லைட்டாக நீங்கள் தனி ஸ்பீக்கராக வச்சு கேட்கும்போது சென்டர்லேயும் அந்த லைட் வாய்ஸு எங்கேயே இருந்து கேட்குற மாதிரி இருக்கும். ஆனால் ஃபுல் ஸ்பீக்கர் போட்டு கேட்கும்போது தான் இங்கே இருந்து கேட்குற மாதிரி கேட்கும். இதில் இன்னொரு விஷயம், இப்போ நீங்கள் ஏஆர்சி கனெக்ட் பண்ணிட்டு ப்ரோலாஜிக் 2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லைங்களா, இது மியூசிக் கேட்கும்போது நம்ம வச்சுருக்கிறது. இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் மோடு. இந்த மோடு பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது ஸ்டீரியோ அந்த லெஃப்ட் ரைட்டு அப்படி நம்ம நார்மலாக பஸ் பிடியில் கேட்குற மாதிரி சவுண்டு போல்டாக இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மியூசிக் மோடில் இருக்கும்போது காமனாக எல்லா மியூசிக்கும் ஒரே மாதிரி அந்த சாங்ஸ் ப்ளே ஆகிட்டுருக்கும். அதுக்கடுத்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மூவி மோடில் வைக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு ஏஆர்சியோ ஆப்டிக்கலோ கோஎக்ஸலோ கனெக்ட் பண்ணும்போது அந்த 5.1 வேலை செய்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். நீங்கள் ப்ரோலாஜிக் 2லேயோ ஸ்டீரியோவோ இல்லை மியூசிக் மோட்லேயோ வச்சுட்டு எனக்கு 5.1 வரும்னா வராது. ப்ளே ஆகிட்ருக்கும், அது ஸ்டீரியோ மோடில் தான் ப்ளே ஆகிட்ருக்கும் அப்படின்றதையும் உங்களுக்கு தெரிவிச்சிட்றேன். மூவி மோடு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். மூவி மோடு எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றத. இந்த மூவி மோடு வைக்கும்போது சவுண்டு எல்லாமே ட்ராப் ஆயிரும். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டீரியோவில் வரதை விட ஒரு 2% கம்மியாக தெரியும். அது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மொத்த சவுண்டுமே தனித்தனி ஸ்பீக்கருக்கு வந்து கன்வெர்ட் ஆகிரும். அப்போது வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் மாறி மாறி சவுண்டு வேணும்னு கேட்பீங்க. ஒரு மூவியில் எந்த இடத்தாண்ட ஹெவியான சவுண்டு வருமோ அவ்வப்போது மட்டும்தான் ஸ்பீக்கரில் ஹெவியாக கேட்கும். மற்றபடி சைலண்ட்டாக தான் இருக்கும். அதை வந்து நிறைய நண்பர்கள் என்ன நினச்சிக்கிறாங்க, சவுண்டு கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அது அப்படி கிடையாது. ஒரு மூவி ஓடிக்கிட்டே இருக்கும், திடீர்னு ஒரு ஃபைட் சீன் வரும், அந்த டைம் வந்து சவுண்டு இன்க்ரீஸ்டாக இருக்கும். அந்த மாதிரி அந்த மூவியில் எந்த டைம் அந்த சவுண்டு வருதோ அப்போது தான் அந்த இன்க்ரீஸ் டைம் தெரியும். மற்றபடி ஒரு படம் அமைதியாக தான் ஓடிக்கிட்டு இருக்கும். சென்ட்ரு வாய்ஸ் மட்டும் போல்டாக கேட்டுட்ருக்கோம். எனக்கு சரவுண்டு சரியாக வேலை செய்யலை, சப்பு சரியாக வேலை செய்யலை மூவியில், அப்படிலாம் கிடையாதுங்க. இந்த மூவி மோடுக்கு போயிட்டாலே சப்வூஃபர் அந்த பஞ்சு வந்தால் மட்டும்தான் சப்வூஃபர் வேலை செய்யும். சரவுண்டோட அந்த கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் அந்த சவுண்டு வந்தால் மட்டும்தான், டிடிஎல் வந்தால் மட்டும்தான் சரவுண்டு வேலை செய்யும். லெஃப்ட் ரைட்டோட ஸ்பீக்கரோட அந்த சவுண்ட் குவாலிட்டி எவ்வளோ போகணும், இந்த இடத்தாண்டத்துக்கு இவ்வளோ தான் அந்த சவுண்டு ஸ்பீக்கருக்கு போகணும் அப்படின்னு சொல்லி டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில டைம் போல்டாக லெஃப்ட்டில் சவுண்டு அதிகமாக கேட்கும், ரைட்டில் அதிகமாக கேட்கும். இப்படி மாறுதலாக வந்துட்டு இருக்கிறது பேர் தான் அது ஒரு 5.1 டிஃப்ரெண்ட்டான ஒரு சவுண்டாக நம்ம கேட்டுட்ருக்கோம். ஆனால் நம்ம நார்மல் ப்ரோலாஜிக்கில் கேட்குற மாதிரி கேட்குறதுக்கு நார்மல் ப்ரோலாஜிக்கு கேட்டு போயிடலாம். இப்போ ஒரு 5.1 பண்ணுறீங்கன்னா இந்த மோடை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோலாஜிக் 2, இந்த ப்ரோலாஜிக் 2ல் கேட்கும்போது லெஃப்ட் ரைட்டில் வாய்ஸ் வராது. அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சென்டரில் மட்டும்தான் MP3 சாங்ஸ்லேயே சென்டரில் மட்டும்தான் வாய்ஸ் வந்துட்டுருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு எல்லா சேனலும் அனலாக், அதாவது 3D மாதிரி வேலை செஞ்சிட்ருக்கும். இந்த ஸ்பீக்கர் ஆஃப் ஆகும், அந்த ஸ்பீக்கர் ஆஃப் ஆகும், மாறி மாறி ரொட்டேஷனில் இருக்கிற மாதிரியே உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகும். இல்லை ஒரு காமனான ஹோல்டு மெத்தட் ஸ்டீரியோ சாங்ஸ் கேட்கணுன்னும் போது வந்து அதுக்கே இதில் ஒரு ஸ்டீரியோ மெத்தட் கொடுத்துருக்காங்க. எத்தனை பேர் இந்த வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னு தெரியாது. பட்டு இதை பற்றி சாங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதிலே கொஞ்சோண்டு ப்ளே பண்ணி விட்றேன். அதே மாதிரி இந்த ஆம்ப்ளிஃபையரோட ஆடியோ டெஸ்ட்டு பதிவு நீங்கள் ஃபோனில் கேட்குறது முழுமையான ரிசல்ட்டாக கேட்க முடியாது. நீங்கள் நேரடியாக செக் பண்ணி அதை கேட்டிங்கன்னா தான் உணர முடியும். இந்த வீடியோஸ் கீழே லிங்க்கு கொடுக்குறேன், ஹெட்ஃபோன் போட்டு கேட்டு பாருங்கள். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நான் சொன்ன விஷயத்தில் உங்களுக்கு எது எதெல்லாம் புரிஞ்சுதோ அந்த வீடியோஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நாங்கள் சொல்கிற மாதிரி ஆம்பை யூஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் முழுமையான ரிசல்ட்டு உணர முடியும். அதை விட்டுட்டு நீங்கள் கண்ணா பின்னான்னு ஒரு மோடை பற்றி, ஒரு ஆம்போட மோடை பற்றி தெரியாமல், அந்த கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் பற்றி தெரியாமல் நீங்கள் கனெக்ஷன் பண்ணிவிட்டு
நீங்கள் ரிசல்ட்டே வரலன்னு சொல்கிறது ஒரு தவறான ஒரு செயல். அதே மாதிரி ஒரு ஸ்டீரியோ ஆம்பில் கேட்டுட்டு இருந்தவங்க ஒரு 5.1ல் கேட்குறாங்கன்னா கம்பல்சரி திருப்திப்படுத்தவே முடியாது. 5.1ன்னா என்ன, அது எப்படி வேலை செய்யுது அப்படின்றத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இந்த அளவுக்கு, அதாவது நம்மளுடைய ரூம் சைஸுக்கு இந்த அளவுக்கு போதும் ஆம்ப்ளிஃபயர்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணி அதை ஒரு மெலிசான ஒரு சவுண்டில் கேட்கும்போது தான் ஆடியோவை ரெகுலராக என்ஜாய் பண்ண முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு முழுமையாக பயன்பாடாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.